வணக்கம். நான் சைதை மீனா பேசுறேன். என்னன்னா, எனக்கு இப்பத்தி பசங்கள நினைக்க சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதே நேரம் பயமாவும் இருக்குது. நான் ஏன்னாக்கா, இப்ப என்னையே எடுத்துக்கோங்க. நான் வீட்டுள்ளாரே தான் இருக்கிறேன். எனக்கே நீங்க எதனா கேட்டா, ஒரு 10 கேள்வியில ஒரு 4 கேள்விக்குனா கூட நான் பதில் சொல்லுவேன். கரெக்டா. ஆனா இப்போ இருக்கிற பசங்க இப்போ பிறந்ததுங்க இருக்குதுங்க பாத்தீங்களா, அதுங்கெல்லாம் அவ்வளோ ஒரு வெடிப்பா நல்லா பேசுதுங்க. நல்லா நம்மள ஆச்சரியப்பட்டோம் தானே. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் நல்ல நாலேஜோட இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இளவட்ட பசங்க இருக்குதுங்க பாத்தீங்களா, ஒண்ணுமே தெரியலங்க. ரொம்ப பயமா இருக்குதுன்னு சொன்னல, அது ஒண்ணுமே தெரியல. ஒரு கூட்டமா கூடின்னு தலையும் புரியாம வாலும் புரியாத எத்த நம்பி அதுங்கெல்லாம் இப்படி இருக்குதுங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கேட்டாக்கா, உங்க கொள்கை என்ன, உங்க கட்சியோட கொள்கை என்ன? நான் இது அரசியல் பேச வரல, ஆனா எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப நம்ம ஒரு குடிமகனா இருக்கிறதுல, ஒரு நாட்டோட குடிமகனா இருக்கிறதுல, நீங்க வேற எதனா தப்பா நினைச்சுக்காதீங்க, இருக்கிறதுல அர்த்தமே இல்லையே. நம்மளுக்கு அரசியலும் தெரிஞ்சிருக்கணும். பசங்களாண்ட திடீர்னு போய் இன்னைக்கு நம்மளுக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது, நம்ம பிரதமர் யாரு, அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டா அதுங்களுக்கு சொல்ல தெரியுங்களா? இப்ப பச்சை குழந்தைங்களை கேளுங்களா, உலக நாடுகள்ல இருக்கிற நாடு அதோட கொடி, அந்த கொடி காமிச்சாலே நாட்டோட பேரை சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அறிவோட இருக்குதுங்க இப்ப உள்ள குழந்தைங்க. ஆனா அந்த என்னாட்டமா வயசானவங்க, இந்த குழந்தைங்க இதுக்கு நடுவுல இருக்கிறது பாருங்க, அதுங்க சுயபுத்தியே இல்லாம இருக்குது. நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கணும் ஒரு இது இல்லை, சும்மா கத்திக்கினே இருக்குதுங்க. மைக்கு எடுத்துன்னு போய் அவங்களாண்ட நீட்டி, உங்க கட்சியோட கொள்கை என்னன்னா என்னன்னே அதுங்களுக்கு முதல்ல தெரியல. அப்புறம் என்ன கொள்கைன்னு எப்ப சொல்ல போகுது? சரி, முழிக்குதுங்க. சரி, சின்ன பசங்க தான் பரவாயில்ல, பசங்க தான் அப்படி இருக்கிறாங்க பார்த்தா. கொஞ்சம் நடுத்தர வயசுல இருக்கிறாங்க பாருங்க, அவங்க அதுக்கு மேல முழிக்கிறாங்க. ஏதோ எனக்கு எதுனா கிடைச்சா போதும், பட்டம் பதவி இந்த மாதிரி எதுனா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள்றவங்களுக்கு மட்டும் இல்லாத அவங்கள ஆட்சி செய்யறதுக்கு நம்ம உரிமையை கொடுக்குறோம், செலுத்துறோம் பார்த்தீங்களா. நம்மளுக்கும் எல்லா நாலேஜும் கொஞ்சம் கொஞ்சமாவது இருக்கணும். என்ன கேள்வி கேட்டா நான் சொல்லுவேன், அதுக்காக நாக்கு பிடுங்குற மாதிரி எதனா கேட்டுறாதீங்க. நாட்டை பத்தி, நாட்டு நடப்பு பத்தி இல்லையா, மாநிலம் பத்தி, அதுவும் உன் தெருவை பத்தியாவது 4 விஷயம் தெரிஞ்சுக்கோ. இது இப்படி இருக்குது, நம்மளே கூட சரி பண்ணலாம், அந்த மாதிரிலாம் எதனா தெரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லாத நான் அப்படியே வெளிப்படையா சொல்றதுக்கு தயங்கிதான் சொல்றேன். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, யாரு வம்பு தொம்புக்கும் போறதில்ல. ஆனா இந்த பசங்க இருக்கிறத பார்த்தாக்கா ரொம்ப கவலையாகுது, ரொம்பவே கவலையாவே இருக்கு. ஒண்ணும் தெரியல. சும்மா அவங்க தலைவரோட இந்த அடைமொழின்னு சொல்லுவாங்க, பேருக்கு முன்னாடி எதனா போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அத சொல்லி கத்துதுங்க. நான் மொபைல்ல பார்த்துட்டேன் ஆன்னு சொல்லிட்டு எங்கெங்கோ எங்கேயோ பார்த்துட்டு கத்துதுங்க. நாங்கெல்லாம் இருக்கிற இடம் தேடி வந்தாங்க அந்த காலத்துல எல்லாம்.
ஆஹ் இருக்கிற இடம் தேடி வந்து ஒவ்வொருத்தரையா பார்க்க முடியாது. அதனால ஒட்டுமொத்தமா நல்ல ஒழுக்கமா வரிசையில இருந்து நாங்க பார்த்தோம். அதுல சந்தோஷம் கூட பட்டோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு மேல என்னன்னா, அவங்க வந்து நான் இன்னும் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றத யோசனை பண்ணி பார்த்து, அவங்க சொன்னதை யோசனை பண்ணி பார்த்துதான் நம்மளுக்கு அவங்கள பிடிச்சதுன்னே சொல்லலாம். மேடையில ஒரு 4 பேர் படத்தை வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க யாருன்னு கேட்டாக்க சொல்ல தெரியலங்க. ரொம்ப கவலையாதான் இருக்குது எனக்கு. 4 பேர் படத்தை வாழ்ந்து மறைஞ்சவங்க, ஆனா அவங்க நாட்டுக்கு நல்லது செய்தாங்கன்றதுனால தானே அவங்க படத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க பேரை கேட்டாக்கா அந்த பசங்க சொல்ல தெரியல, யாருன்னே தெரியல அவங்களுக்கு. அப்படின்னு சொல்ல இவங்க வந்து எப்படி தகுதி, என்ன தகுதி இருக்கு இவங்க வந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு? சினிமாவை நம்பி சினிமா இன்னைக்கு வெட்டு குத்து ரத்தம் இததான் கத்து கொடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். வேற எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கத்துறதுக்கு கத்து கொடுத்துருக்குது. அத்தை நம்பி எல்லாம் 1-2 படம் நல்ல படம் வரதான் செய்து, இல்லைன்னு சொல்ல. அதுக்காக ஒரு சினிமால பாக்குற அந்த நிழலை மட்டுமே நம்பி வந்து நம்ம நம்ம விலை மதிப்பில்லாத உரிமைய கொடுத்துட்டு போறது வந்து ரொம்ப ஆபத்து. இன்னைக்கு வந்து வரிசையில நிப்பாட்டி பசங்களாண்ட வந்து நீங்க நம்ம தலைவரை பார்க்கணும், இம்மா நேரம் வெயில்ல நிக்கணும், சாப்பாடு கடை இருக்காது, தண்ணி இருக்காது, அதுக்கெல்லாம் நீங்க ரெடியான்னு கேட்கறத விட அதுங்களெல்லாம் கூப்பிட்டு பாடம் நடத்துங்க. நம்ம மேடையில இருக்கிறாங்கள அந்த வச்சிருக்கிறோமே நம்ம தலைவருங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னன்னா அந்த காலத்துல சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, இன்னன்னா செய்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம செய்யலினா கூட அவங்க சொல்லிட்டு போனதை நம்ம கடைப்பிடிக்கணும். இவங்க இன்னாரு இத சொன்னாங்க, அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம அவங்கள தலைவரா கொண்டாடுறோம்னு சொல்லி கொடுங்க. தயவு செய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த இளைய சமுதாயத்தை நல்ல நேர் வழியில இட்டுன்னு போறது யாரா இருந்தாலும் அவங்க வந்து அந்த தலைமைக்கு வர்றதுனாக்கா அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். என்ன சொல்றீங்க? நான் சொல்றது தப்பா இருந்தாக்கா சொல்லுங்க. சரின்னு சொல்றான், ஆமாதான், அதுதான் அந்த பக்குவம் தான் போகணும். நம்மள குத்தம் சொல்லிட்டாங்களேன்னுட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம சொன்னாக்க கேட்டுக்கிற குணம் இருக்கணும். யாரா இருந்தாலும், தலைவனா இருந்தாலும், தொண்டனா இருந்தாலும் அதை கேட்டுக்கிற பக்குவம் ஓணும். நான் சொல்றது கரெக்ட் தானே? அடுத்த வீடியோல பார்க்கணும். அடுத்த வீடியோல பார்க்க சொல்ல நீங்க வேற மாதிரி நல்லா விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கணும். அதுதான் நான் விரும்புறது. வார்த்தை வணக்கம்.